நம்ம ஒரு ஒரு ராசியாக பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட் இப்போ கடகம். கடகம் ராசியில் இப்போ பிறப்பு பலன் எப்படி இருக்குது, அவங்க அவங்க ஜாதகம் எப்படி, அவங்களோட வளர்ச்சி எப்படி, எப்படி இருப்பாங்க, எப்படி நாளைக்கு லைஃப்பில் எப்படி வாழ போகிறாங்க. எனக்கு நிறைய பேர் கடகராசியை தெரியும். அவங்க நம்மளால மட்டும்தான் வண்டி ஓடுதுங்கிற எண்ணத்தை விட்டுறணும். அந்த எண்ணத்தை மட்டும் குடும்பத்தின் மேல அவ்வளோ பற்றுதலா இருப்பாங்க. நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆகும், நான் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க இல்லைனாலும் வண்டி ஓடும், ஆனா நீங்க ஏன் நான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது உண்மையா நீ சொன்ன மாதிரி கடகராசி அத்தனை பேருக்கும் இருக்கு, நான்ற அந்த ஒரு இது இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அவங்க தான் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிற ஆணி வேர்னு. இவங்க அடுத்தவங்க மேல ரொம்ப டீப்பான பற்றுதல் வைக்காம இருந்துட்டாங்கன்னாவே நம்ம இல்லைனாலும் காலம் அது பாட்டுக்கு ஓடும், நம்ம இல்லைனாலும் மற்றவங்களால வாழ முடியுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே இவங்க வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிடும். வாழ்க்கை துணை கூட இவங்களால ஒத்து போகவே முடியாது. ஒரு சந்தேக குணமும் அப்படிங்கிறதும் வந்துடும். இது ஏதோ நடக்குதே, நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னு, நீ எங்க போன, என்ன பண்ணன அப்படின்னு கொஸ்டின் மேல கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா அவங்களையே உருக்கிக்கிறது. இதெல்லாம் அது எல்லாமே அது அவங்க எதிர்பார்க்கறது அங்க நடக்கலைன்னா அவங்கள கற்பனை, ஏன்னா கற்பனைக்கு பெயர் வேந்து சந்திரன் தான். அப்ப அந்த சந்திரனுடைய ராசியாகவே இருக்கும்போது எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிட யுகம் சேனலுக்காக நான் உங்களை எல்லாரும் சந்திக்க வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோ விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஜாதகம், அஸ்ட்ராலஜர், அதாவது ஜாதகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதனால் இன்றைக்கி நாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அஸ்ட்ராலஜரை நம்ம மீட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம்னா ஒரு அருமையான ஜோதிடர். நம்ம யாரை சந்திக்க போகிறோன்னா ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான். அவங்க நிறைய பிறப்பு பலனை பற்றி சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஏன்னா இது எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அவங்கள சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சொல்லும்போதே ஒரு உற்சாகமாக பூஸ்டாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. பிறப்பு பலன் அப்படின்னா என்ன, நீங்கள் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக, நிச்சயமாக. நான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிட ஆசிரியராகவும் இருக்கேன். ஆசிரியராகவும் இருக்கீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லக்னம் வளரும் வயதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு பலன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆனது, அதில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் ஒரு லக்னத்திலேயோ ஒரு ராசியிலையோ பிறந்துட்டாங்கன்னா அது ஃபிக்ஸடு. அவங்க இந்த பூமியில் இதன் வழியாக தான் பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா லக்னத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை மூவ் பண்ணி மாற்றி இன்னைக்கு என்ன ப்ரெசென்ட்ல என்ன இருக்கும், பிறக்கும்போது ஒரு பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிறவி குணம் கூட சில நேரங்கள்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையை டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராகவும் நான் இருக்கேன். நிறைய பிறப்பு பலன்களை பற்றி கேட்டதுனால இந்த பிறப்புலேயே ஒருத்தருக்கு ஒரு ராசியில பிறந்தாங்கன்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் போராட வேண்டியது இருக்கும், எதெல்லாம் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு ஒரு ராசியாக பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட் இப்போ கடகம். கடகம் ராசியில் இப்போ பிறப்பு பலன் எப்படி இருக்குது, அவங்க ஜாதகம் எப்படி, அவங்களோட வளர்ச்சி எப்படி, எப்படி இருப்பாங்க, எப்படி நாளைக்கு லைஃப்பில் எப்படி வாழ போகிறாங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள். நிறைய பேர் வெயிட்டிங். கண்டிப்பாக. கடகத்தை பொறுத்தளவில் அவங்க ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இதை கடைபிடிச்சாங்கன்னா போதும், அவங்க லைஃப் சக்ஸஸ்னே சொல்லலாம். எனக்கு நிறைய பேர் கடகராசியை தெரியும். அவங்க நம்மளால மட்டும்தான் வண்டி ஓடுதுங்கிற எண்ணத்தை விட்டுறணும். அந்த எண்ணத்தை மட்டும் குடும்பத்தின் மேல அவ்வளோ பற்றுதலா இருப்பாங்க. நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆகும், நான் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க இல்லைனாலும் வண்டி ஓடும், ஆனா நீங்க ஏன் நான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது உண்மையா நீ சொன்ன மாதிரி கடகராசி அத்தனை பேருக்கும் இருக்கு, நான்ற அந்த ஒரு இது இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அவங்க தான் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிற ஆணி வேர்னு
நினைச்சுக்கிட்டே நினைச்சிருப்பாங்க. அவங்கள சுத்தி உள்ளவங்களை எதுவுமே பண்ண விடாம அன்புங்கிற கூட்டுக்குள்ள கட்டி போட முயற்சி பண்ணுவாங்க. ம். ஆனா மத்தவங்க நிக்க அதை புடிங்கிட்டு ஓடுறதுக்கு தான் இருக்குமே தவிர அதனால ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் இவங்களை ரொம்ப வதைச்சிடும் அப்படின்னு தான் ம். சொல்லலாம். ஏன்னா இந்த கடகத்தினுடைய ம். நண்டுக்கு பேர் தான் கடகம்னு பேர். ஆமா. அதுக்கு ஆங்கிலத்துல கேன்சர்னு இன்னொரு பேர் உண்டு. பேரு இருக்கு. இன்னைக்கு நம்ம எந்த வார்த்தையை கண்டு நம்ம பயப்படுறோம்? அந்த கேன்சர்ங்கிற வார்த்தையை கண்டு தான் பயப்படுறோம். ஒரு படத்துல ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா. விவேக்கும் மயில்சாமியும் ஆமா. கேன்சர்ன்றது என்னன்னு தெரியாமயே ஒரு படத்துல அவ்வளோ காமெடி பண்ணாங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த மாதிரி இவங்க அது மாதிரி தான் அவங்க பாசத்தை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்கள யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமா. அதனால ஏற்படக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். எந்த ஒரு ஏமாற்றத்தையும் இவங்களால தாங்கிக் தாங்கிக்க கொள்ள முடியாது. முடியாது. அதனாலேயே அவங்க ரொம்ப மனதளவுல பாதிக்கப்படுவாங்க. இங்க சந்திரன் தான் அதனுடைய அதிபதி. இந்த சந்திரனுடைய நிலை என்னன்னா, வளர்பிறையில வளர்ந்து தேய்பிறையில தேயக்கூடியது. ம். இவங்களுடைய ஒரு தோற்ற பொலிவை கூட நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ம், ம். 15 நாள் ரொம்ப பிரைட்டா இருப்பாங்க. ஆமா ஏய், ஆமா. என்ன பல்ப் எரியுது 1000 வாட்ஸ்ல அப்படின்னு கேக்குற மாதிரி 15 நாள் ரொம்ப டல்லா இருப்பாங்க. டல்லாயிடுவாங்க. அதுக்கு காரணமே தேவையில்லை. அவங்களோட இயல்பே அப்படிதான் இருக்கும். சந்திரனுடைய ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது வளர்ந்து தேய்கிற மாதிரி தான் அவங்களுடைய நிகழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க அடுத்தவங்க மேல ரொம்ப டீப்பான பற்றுதல் வைக்காம இருந்துட்டாங்கன்னாவே நம்ம இல்லைனாலும் காலம் அது பாட்டுக்கு ஓடும். நம்ம இல்லைனாலும் மற்றவங்களால வாழ முடியுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே இவங்க வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிடும். ஆனா அதை மட்டும் இவங்க பண்ணவே மாட்டாங்க. அவங்கள மாற்றவும் முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய நிகழ்வு. சரி, இவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப ஆர்டர் போடுற மாதிரி தான் பேச்சு இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை பண்ணு, ஏன்னா 2ஆம் இடம் சூரியன், அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் அதை செயல்படுத்துறதும் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் பேஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும். இவங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க அதனால ஒரு விரிசல் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமே தவிர அது கண்ட்ரோலில் இருக்காது. ஆனால் நான் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு பொய்யான நம்பிக்கையிலேயே இவங்க வாழ்க்கையை ஓட்டுவாங்க அப்படிங்கிறத நம்ம இதை எடுத்துக்கணும். சரி, இவங்களுடைய வீடு எப்படி இருக்குன்னா, ரொம்ப அழகா வீட்டை ரொம்ப கலையம்சத்தோடு வச்சுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ரொம்ப நேசிப்பாங்க. வீட்டை தான் இவங்க ரொம்ப நேசிப்பாங்க. வீடு, குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே தான் இவங்க இருப்பாங்க. என்னதான் வெளியில் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நேசிப்பு எல்லாமே வீட்டை சுற்றி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அவங்களுக்கு குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக, ஒரு நல்ல ஒரு வேலை பார்க்கக்கூடியவங்களாக அந்த குழந்தைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். குழந்தைகள் மேலே ரொம்ப டீப்பான ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைகளை நினச்சி ஒரு மன அழுத்தத்துக்கு இவங்க ஆளாயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை கூட விட்டுடுவாங்க. ஏன்னா சந்திரன்னா ஒரு தாய்மை உள்ளம் அப்படின்னு சொல்கிறது. இந்த தாய் உள்ளம் என்ன பண்ணும், கணவனை எல்லாம் போடா அப்படின்னு விட்டுடும். ஆனால் குழந்தைகளை மட்டும் ரொம்ப இழுத்து பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. இதை ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் அதுதான். மனைவியை கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளை மேலே ரொம்ப பாசமாயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க குழந்தைகளால தான் அவங்களுக்கு மன அழுத்தமும் சரி, வருத்தமும் சரி, குழந்தைகளால் மட்டும்தான் அவங்களுக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அதனால குழந்தைகள் மேலே அதிகமாக பற்றுதல் வைக்காதீங்க. இந்த நண்டுடைய ஒரு குணாதிசயம் என்னன்னா, அந்த குஞ்சு பொறிச்சோன்னே அந்த நண்டு தன்னுடைய சதையை அந்த குஞ்சுகளுக்கு உணவாக கொடுத்துட்டு இறந்துடும். அப்படியா? அந்த மாதிரி ஒரு தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஆனா இவங்க செய்யக்கூடிய அந்த தியாகத்துக்கு உரியவர்களா இவங்க கூட இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக இவங்க வந்து எதையுமே ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். கடன் அப்படிங்கிறது கௌரவத்திற்காகவே கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வந்து இருக்கோ இல்லையோ இருக்கிற மாதிரியாவது வெளியில காமிச்சுக்கணும். நம்ம இல்லைன்னு யாரும் நம்மளை பார்த்து இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப உழைச்சு அந்த கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு போராடக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சபையில் வந்து என்னுடைய கௌரவத்தை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுத்துடக்கூடாது, கடன் வாங்கியாவது அந்த சபை நிறக்க நான் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அந்த குடும்ப சங்கிலியை உடைக்க விடாமல் பாதுகாக்கணும்னு இவங்க ரொம்ப போராடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் இந்த குழந்தை என்னை விட்டு போயிடுமோங்கிற பயமே இவங்களை ரொம்ப கொன்னுடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்க அந்த கல்யாணம் பண்ணிட்டா அந்த குழந்தைகள் அவங்க வாழ்க்கையை அவங்க ஓட்டட்டும்னு இவங்க ஒதுங்கிக்கிறது தான் எல்லா பெற்றவங்களுக்கும் நல்லது. என் பையனை தனியாலாம் நான் அனுப்ப மாட்டேன், என் பொண்ணை தனியாலாம் அனுப்ப மாட்டேன், அவங்க என் பக்கத்திலே தான் இருக்கணும், அந்த வார்த்தையை முதல்ல விட்டுடுங்க. விட்டுட்டிங்கனாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இவங்க பலமாக பிடிச்சிக்கணும். சரி, வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்? இவங்க வாழ்க்கை துணை எப்படி தான் இவங்கள்ட்ட இணக்கமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க, சனியை வந்து வாச்சிட்டு உசுர் எடுக்குது பாரு. ஆமாம். வாழ்க்கை துணை கூட இவங்களால ஒத்துப்போகவே முடியாது.
நிறைய பேர் ஒரு இருக்காங்க அந்த மாதிரி. சந்தேக குணமும் அப்படிங்கிறதும் வந்துடும். ம். இது ஏதோ நடக்குதே, நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னு நீ எங்க போன, என்ன பண்ணுன அப்படின்னு கொஸ்டின் மேல கொஸ்டினா ஆட்டோமேட்டிக்கா கேட்பாங்க. அவங்களையே உருக்கிக்கிறது ஆமா. இதெல்லாம். அது எல்லாமே அது அவங்க எதிர்பார்க்கறது அங்க நடக்கலைன்னா, ம். அவங்கள கற்பனை ஏன்னா ஆ. கற்பனைக்கு பெயர் வேந்து சந்திரன் தான். அப்ப அந்த ம். சந்திரனுடைய ராசியாகவே இருக்கும்போது, ஒரு ம். திரைப்படமா இவங்க கண்ணுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். ஓடிடு. நிறைய கதாசிரியர்கள் வந்து இந்த கடகத்துல இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஆ. ஏன்னா கடகம் சம்பந்தப்பட்டாதான் கதையை எழுத முடியும். கனவு கற்பனையே அவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற அப்படியா? மாதிரியான ஒரு நிகழ்வு. அதனால ஆ. அந்த வாழ்க்கை துணை மேல நம்பிக்கையே இருக்காது இவங்களுக்கு. ம். என்னதான் தங்கமா நடந்துக்கிட்டாலும் இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. அதனால ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஆரோக்கியத்துல அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட இடுப்பு வலி, முதுகு வலி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது ம். மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை. ம். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ம். கொலஸ்ட்ரால் கொஞ்சம் வயிற்று பகுதியில் கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும். அதை ம். கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ம். மட்டும்தான் இவங்களுக்கு. பாக்கியம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஆன்மீக பயணங்கள்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ம். இஷ்டதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போகணும்னு தோணும் அவங்களுக்கு. ஏன்னா ம். குலதெய்வம் கோயிலுக்கு கூட போகிறத அவங்க பெருசா லைக் பண்ண மாட்டாங்க. இஷ்டதெய்வ கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். முருகன் மேல ரொம்ப பற்றுதல் இருக்கும் இவங்களுக்கு. ம். கடகம்னாவே முருகன் மேல முருகன் கொஞ்சம் தான். ஆமா. கூடுதலா பற்றுதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ம். இவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. தொழில் ம். ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல நடத்தலாம். ஆனா ம். இவங்க ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. தொழில் ஆரம்பிச்சுட்டு அந்த தொழில் ஸ்தாபனத்திலே இவங்க உட்காரணும்னு நினைச்சாங்கன்னா இவங்களுக்கு வண்டி ஓடாது. ஓ. இவங்க அதை விட்டுட்டு வேலையில ஓடுனா மட்டும்தான் ஆரம்பிச்சு இவங்களுக்கு. விட்டுட்டு அடுத்த இதுக்கு போயிட்டோம். மத்தவங்கள மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு ஆ. இவங்க வெளியில உள்ள நிகழ்வுகளை தான் இவங்க பண்ணணும். அதுதான் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற. ஏன்னா ம். இவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அங்க தொழில் ஓடும். இவங்க போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா அங்க தொழில் ஓடாது. அந்த மாதிரியான ஒரு ஆ. அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கு. ம். மகிழ்ச்சிங்கிறது வீட்டில் இருக்கிறதுக்கு தான் இவங்க அதிகமாக ஆசைப்படுவாங்க. வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு அவ்வளோ பிடிக்காது. ம். அதனால வீட்டில் இருந்தாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிடுது அப்படிங்கிறது தான் இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம இல்லைனாலும் வண்டி ஓடும். நம்ம வாழ்க்கை நம்ம சரியா வாழ்வோம்னு நினைச்சிட்டாங்கனாவே இவங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க மற்றவங்களுக்காக தான் நான் வாழ்றேன்னு என்னைக்கு சொல்றாங்களோ ம். அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடுது அப்படின்னு அர்த்தம். அதனால ம். கொஞ்சம் அதை மட்டும் விட்டு கொடுங்க. கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்ப சிறப்பா இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப அழகா சொன்னீங்க. கடகராசி வந்து இனிமே வந்து கொஞ்சம் உணர்ந்துருவாங்க. ஓகே, ஓகே. நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு. தேங்க்யூ மேம். அதாவது கடகராசிக்கு ஒண்ணே ஒண்ணு தான் அவங்க சொல்றது. தான், நான் தான் அப்படின்றதே வேண்டாங்கிறாங்க. சாதாரணமா இருங்க. எவ்வளோ என்ன சம்பாதிக்கிறீங்களோ, என்ன பண்றீங்களோ, நான் என்னால தான் அப்படின்னு சொல்ல வேணாம். எல்லாமே கடவுளோட செயல். உண்மையிலேயே சொல்றேன். இந்த அழகா இந்த உங்களுக்கு இந்த கடக ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ அழகா சொல்றாங்க. பட் நல்லா இருக்கு உங்களுக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லையா? தான்ற அந்த இது என்னால தான் நடக்குது அப்படின்றத அந்த எண்ணத்தையும் விட்டுடணுன்றாங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னா, நீங்க தானா ராஜா, ராணி எல்லாமே நீங்க தானா. ஓகேவா? டோன்ட் வரி. இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்க சாந்தி மேம்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் விஷயமா ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அவங்கள கேட்டுக்கலாம். இல்ல நீங்க ஜாதகமே கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அவங்க ஆசிரியர் எங்க சாந்தி மேம் வந்து ஆசிரியர். உங்களுக்கு அழகா அந்த ஜாதகத்த பத்தி உங்களுக்கு அழகா சொல்லி தருவாங்க. டோன்ட் வரி. பி ஹேப்பி.